ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 ஆகஸ்ட் 2025. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். बच्चों से बाप का प्यार है, इसलिए सदा कहते हैं बच्चे जो हो जैसे हो मेरे हो. பாபா சொல்றாரு, குழந்தைகள் மீது பாபாவிற்கு அளவற்ற அன்பு இருக்கின்றது. அதனால அவர் என்ன சொல்றாரா, குழந்தாய் நீ எப்படி இருந்தாலும், என்னவாக இருந்தாலும், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே நீ என்னுடைய குழந்தை. ऐसे आप भी सदा प्यार में लवलीन रहो, दिल से कहो बाबा जो हो वो सब आप ही हो. அப்ப அவர் நீ எப்படி இருந்தாலும் என்னுடையவன் அவர் ஏத்துக்கிட்டாரு. பாபா நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்களும் இந்த மாதிரி பாபாவுக்கு சொல்லுங்க, பாபா என் உலகமே நீங்க மட்டும்தான், நான் எப்படி இருந்தாலும் உன்னுடைய குழந்தை, எனக்கும் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுங்க. கவி அசத்தியக்கே ராஜ்யக்கே பிரபாவமே நஹி ஆவோ. ஆனா இதுல ஒரு விஷயத்துல கவனமா இருங்க, ஒரு பொழுதும் இந்த பொய்யான உலகத்தின் ராவண ராஜ்யத்தினுடைய பிரபாவத்துல வராதீங்க. அதாவது மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, இந்த பழைய உலகத்துல அநேக விஷயங்கள் உங்களை கவர்ச்சிப்பதற்காக இருக்கின்றது, அதனுடைய கவர்ச்சியில நீங்க போகாதீங்க. श्रेष्ठ भाग्य की लकीर खींचने का कलम बाप ने आप बच्चों के हाथ में दी है. ஒரு உயர்ந்த பாக்கியத்தினுடைய ரேகையை வரைவதற்கான, இழுத்துக் கொள்வதற்கான அந்த பேனாவை தந்தை உங்க குழந்தைகளாகிய உங்கள் கையில் கொடுத்திருக்கின்றார். நீங்க எவ்வளவு வேணா வரைஞ்சுக்கோங்க, எவ்வளவு வேணா எழுத்துக்கோங்க. ஓப்பனா நமக்கு சொல்லிட்டாராம், இதுல நான் இப்படிதான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய சாமர்த்தியம். आप जितना चाहे उतना भाग्य बना सकते हो. எனவே நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்க செய்துக்கலாம். உங்க கையில இருக்கு, பேனாவும் உங்க கையில கொடுத்தாச்சு. உங்க சாமர்த்தியம், நீங்க எவ்வளவு கவனமா இருந்து முயற்சி செய்து சேவை செய்து தாரணை செய்து தன்னை மாற்றிக்கொண்டு உங்களோட பாக்கியத்தை நீங்க உருவாக்குறீங்களோ உருவாக்கிக்கோங்கிறாரு. எனவே இது பாபாவினுடைய அன்பினுடைய அடையாளம். நீ இப்ப எப்படி இருக்கிறியோ அப்படியே நான் உன்னை ஏத்துக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னோட பாக்கியத்தை நீ எப்படி உருவாக்க விரும்புறியோ அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி பாபா அந்த ஒரு சாய்ஸ், அந்த ஒரு ஆப்ஷனையும் நமக்கே கொடுத்துடுறாங்க. எனவே அந்த அன்பினுடைய லாபத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.